ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் லவ் இஸ் வார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான் ஆல்ரெடி போட்ட அனிமேவே திரும்ப போட சொல்லி கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஆல்ரெடி நிறைய அனிமே இருக்குது. அதை பார்த்துட்டு அதில் இல்லாதது அதுக்கப்புறமா கேளுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 17. நாங்கள் ஒரு ஸ்டடி குரூப் கேம்ப் போகலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்லவும் ஸ்டடி கேம்பான்னு சாட்சி கேட்குறா. ஆமாம், நீயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும்ல, வாரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கண்டிப்பா வாரேன் அப்படின்னு சொல்றா. சாட்சிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சாட்சி வராம மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஆனா எல்லாரும் ஒன்னா இல்ல கேம்ப்ல இருப்போம், நான் தூக்கத்துல வளருவேனே அப்படின்னு சொல்லி சாட்சி வருத்தப்படவும் பிரைவேட் ரூம் இருக்கும், கவலைப்படாத, ஏன்னா நாங்க எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் தான் போறோம் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. சோ எரிக்காவோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தான் இவங்க எல்லாருமே இப்ப ஸ்டடி கேம்ப்காக போறாங்க. டோக்கியோ விட்டு ரொம்ப தூரத்துல ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு தனியான அழகான வீடு இருக்கு. ஆமா, நீ யாருடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டியோட நான் மறந்துட்டியா, ட்ரிப்ல நான் உங்க குரூப்ல தானே இருந்தேன், நான் தான் ஷியான் ஆசுபா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அது போக டியோட், நீ எவ்வளவு கோவப்படாத, நான் ஆக்சுவலி உனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். சாட்சி இந்த கேம்ப்க்கு வரதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தா. அவளுக்கு இப்போ ஃபீவர் வந்துடுச்சு, இப்போ சமணம் இந்த கேம்பை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி இசகாவும் எரிக்காவும் பேசிட்டு இருக்கவும், வெறும் 3 பேர் மட்டும் ஸ்டடி கேம்ப்ல இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு எரிக்கா யோசிச்சிருக்கவும், நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவன் சிக்னல் கொடுக்குறான். சரி ஓகேன்னு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க அவனும் வந்திருக்கான், நல்லதுதான் அப்படின்னு சொல்லி எரிக்காவும் இசகாவும் நினைக்கிறாங்க. ஆஸ்மாவும் கம்மியான மார்க் தான் வாங்கியிருக்கான். ஆனால் எரிக்கா லாஸ்ட் ரேங்க்குங்கிறதுனால அவளுக்கு அவன் ஜீனியஸாக தெரியுறான். நைட்டு ஸ்டார்ஸை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இது நியாயமே இல்லை, நானும் அவங்க கூட போயிருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சாட்சி நினைக்கிறா. வா எரிக்காவனோட இந்த வீடு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்றா. இவளுக்கு இன்னும் எத்தனை வீடு தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எரிக்காக்கு இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆஸ்மா பார்த்துட்டு இருக்கான். எரிக்கா ஏதோ ஒரு போட்டோவை பார்த்துட்டு யாரை பாத்திரக்கூடாதுன்னு டக்குன்னு அதை போய் கீழே வச்சுட்டு சரி வாங்க மாடிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போறா. இசகாவா கூட நான் இந்த கேம்ப்ல இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கான். 2 பொண்ணுங்களுமே ரொம்ப கியூட் தான், ஆனா என்னோட டைப் எரிக்கா தான், நீ என்ன டைப் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் எனக்கு இசகாவா மாதிரி பொண்ணு தான் பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா ஓகே டியோட், நம்ம 2 பேரும் ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிடலாம், இந்த ஹாலிடே ரொம்ப ஜாலியா இருக்க போது அப்படின்னு சொல்லுவோம். டேய் நம்ம படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை பத்திலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போறான். டிக்ஷனரியில இருக்கிற முட்டாளுங்கிற வேர்டுக்கு இவன் தான் டெஃபினிஷனா இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ இவங்க எல்லாருமே படிக்கலாம்னு உட்காரவும், படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷாப்பிங் போகணும், வீட்டில் தேவையான எந்த சப்ளையுமே இல்லை, கேம்ப்னா நம்மளே தானே சமைச்சுக்கிடணும், அதுக்காக தான் நான் இப்படி எந்த சப்ளையும் வேண்டான்னு சொல்லிட்டேன், நம்மளே ஷாப்பிங் பண்ணுவோம் அப்படின்னு எரிக்கா சொல்றா. சாட்சியும் நானும் தான் வீட்டில் இருக்கும்போது ஷாப்பிங் போவோம், இப்போ மட்டும் திடீர்னு இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷாப்பிங் போலாம் அப்படின்னு வா சொல்லவும் சரினா அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிப்போம். நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஆசமா எந்திக்கிறான். இவன் என்ன சிக்னல் கொடுக்குறான், ஓ அவ கூட தனியா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியா, சரி அவனே போகட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எரிக்காவும் ஆசுமாவும் இப்போ ஷாப்பிங் போறாங்க. சரி அவங்க திரும்ப வர நம்ம படிக்கலாமா அப்படின்னு சொல்லி இசகாவா கேட்கறா. இசகாவாவும் நானும் இந்த வீட்டில் தனியா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கான். ஹே ஓமினோ, இல்லைன்னா நம்ம வெளியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே கூட்டிகிட்டு போகிறா. அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய லேக் இருக்குது, இது ரொம்ப அழகாக இருக்குது, பால்கனிலேருந்து பார்க்கும்போது லைட்டாக தான் தெரிஞ்சுது, இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நான் நினச்சேன். ஹே ஓமினா அங்கே பாரு ஃபிஷ் கூட இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி இசகாவா பார்க்குறா. நம்ம படிக்க வேணாமா நம்ம ஹீரோ கேட்கவும், என்ஜாய் மோடுக்கு மாறிட்டேன்ப்பா, என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லவும், இவாலாம் எப்படி தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேம்ப், இப்போ தான் நான் வெளியே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வரேன் அப்படின்னு சொல்லி இசகாவா சொல்லவும், ஓ ஃப்ரெண்ட்ஸ் கூட இதுக்கு முன்னாடி போனதே இல்லையா அப்படின்னு கேட்கவும், நான் போனதில்லை அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா எதுக்காக இந்த கேம்புக்கு மட்டும் வர்றதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன்னா நீ இதுல வருவேன்னு எனக்கு தெரிஞ்சதுனாலதான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. எரிக்காக்கு ஷாப்பிங்ல என்ன ஷாப்பிங் பண்ணணும்னே தெரியல, நாகியும் சாட்சியும் தான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்க, நான் என்ன வாங்குறது அப்படின்னு எரிக்கா வந்து காய்கறியை வாங்காம ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சிருக்கா. இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டையும் எடுக்கிறா. எரிக்கா நீ சூப்பரா ஷாப்பிங் பண்ற அப்படின்னு ஆசமா சொல்றான். அப்ப டக்குன்னு போய் அவன் எரிக்காவோட கையை பிடிச்சு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் இசகாவாவும் திரும்ப வீட்டுக்கு வந்துருந்தாங்க. இசகாவா இப்போ பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கா. அவள் திரும்ப எப்போ வருவாளோ அப்படின்னு சொல்லி இசகாவா எதையோ யோசிக்கிறா. நம்ம ஹீரோவால் இங்கே கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப வேர்க்குது, படிக்கிறதுக்கு முன்னாடி நான் குளிக்கணும் அப்படின்னு இசகாவா சொல்லியிருப்பா. நானும் இசகாவா குளிக்கிற அதே ரூம்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். எரிக்கா ஓடி வந்து இசகாவா வெங்க அப்படின்னு கேட்குறா. பாத்ரூமில் இருக்கான்னு சொல்லுவோம். எரிக்கா ஃபாஸ்ட்டாக ஓடுறா. டியூட் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆசமா வந்து நிற்கிறான். ஹீரோ ஹெல்ப் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி எரிக்கா வந்து சொல்லவும், என்னாச்சு எதுவோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இசகாவா கேட்கறா. அது வந்து அப்படின்னு எரிக்கா சொல்லவும், நான் அவகிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்மா சொல்றான். ப்ரப்போஸ் பண்ணிட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். சரி அவன் ப்ரப்போஸ் பண்ணா எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எரிக்கா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் அப்படியே பல்ல காட்டிட்டு நிக்கிறான். பார்த்தா உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும், அப்புறமா சொல்கிறேன், இல்லை என்னால் வெயிட் பண்ண முடியாது, இப்போவே சொல்கிறேன், அது வந்து என்னையவும் இந்த ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இது ப்ரப்போஸ் பண்ணுறது இல்லையே நம்ம ஹீரோ சொல்லவும், ட்ரிப்பு கூட்டிகிட்டு வந்து தேங்க்ஸ் என் மனசில் இருக்குது, நான் அவட்ட சொல்லிட்டேன், நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதை ஒத்துக்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் இவன் ப்ரப்போஸ் பண்ணலன்னு தெரிஞ்சோடனே நான் ஏன் ஹாப்பி ஆகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ என்ன ஜோக்கர்னு நினச்சி மனசுக்குள்ளே சிரிக்கல அப்படின்னு ஆசமா கேட்கவோ, எப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கலாய்க்கிறான். ப்ரப்போஸ் பண்ணுறதை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ இதுக்கு முன்னாடி அதை பண்ணியிருந்தா தானே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். நீ அண்டர்வேர் ட்ரெஸ்ன்னு எதுவும் எடுத்துகிட்டு வரலையா அப்படின்னு இசகாவா கேட்கவும், எப்பவும் வேலைக்காரங்க தான்
தான் ட்ரெஸ் எடுத்து வைப்பாங்க. இந்த தடவை நானே வச்சது நல்லா ட்ரெஸ் எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. என்னடா சொல்ற, ஸ்கூல் முன்னாடியே இசுகாவை சேலஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினியா, அப்புறம் எப்படி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண அப்படின்னு நம்ம கேட்கவும், அது வந்து சரி அவ என்ன சொன்னா அப்படின்னு ஆசமா கேட்கவும், போன தடவை நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல சார், இன்னும் ஒரு 11 தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அவ என் கூட டேட்டிங் வருவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டியூட், இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கேம்ப்ல நம்ம ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னு சொல்லவும், நம்ம இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஐஸ்கிரீம் வாங்குதான் அப்படின்னு ஆசமா போயிருந்தான். இவங்க 3 பேரும் தனியா உட்காந்து இப்ப படிச்சிட்டு இருக்காங்க. இசுகாவா குளிச்சுட்டு வந்திருக்காவா, ஸ்மெல் சூப்பரா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இசுகாவா நம்ம ஹீரோவை பார்த்துருதா. நாகி, நீ என்ன படிக்கிற மாதிரியே தெரியல, பென்சில் கொஞ்சம் கூட அசையலையே அப்படின்னு சொல்லி இசுகாவா கேட்கறா. நம்ம 2 பேரை விட எரிக்கா தான் பாரு படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இசுகாவா சொல்றா. பார்த்தா எரிக்கா என்னடா புக்கியே தலைக்கீழ வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கா. நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஹசுமா அங்க பாறான். வர்ற வழியில நான் ஒரு சூப்பரான பிளேஸை பார்த்தேன். என்னது, ஃபால்ஸ்க்கு நடுவுல ஷ்ரைன் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அங்க பேய் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இசக்காவா பயம் கொடுத்துறா. நம்ம டெஸ்ட் ஆஃப் கரேஜ் கேம் நடத்தலாம், 2 டீமா நம்ம பெரியவோம் அப்படின்னு ஆசமா சொல்றான். எரிக்கா கூட தனியா இருக்க பிளான் பண்றான். அட, இது எனக்கும் நல்ல சான்ஸ் தான், இசக்காவை நான் இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஓகே சொல்றான். நானும் எரிக்காவும் ஒரு டீம் நம்ம சொல்லவும், வெயிட் பண்ணு, இந்த தடவை நான் நாகி கூட போறேன் அப்படின்னு சொல்லி, வா நாகி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி எரிக்கா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. நான் இசகாவா கூட இருக்கணும் நம்ம ஹீரோ கேட்கவும், சாரி நாகி, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும் அப்படின்னு எரிக்கா சொல்றா. அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இசகாவும் ஆசமாவும் முடிவு பண்றாங்க. ஆமா, நீ ஏன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினைக்கிற, அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கறான். இன்னும் 11 தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் இசகாவா என்ன டேட் பண்றேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொந்தவன் யோசிச்சுதான் இந்த விஷயத்த கேட்கறான். அப்பப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் மற்றவங்களுக்கும் விட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னு அவன் கேட்கவும், என்னால அப்படி பண்ண முடியாது அப்படின்னு வா சொல்றா. வேற ஏதாச்சும் அதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்கவும், கிராஜுவேஷன் ஆகிற வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் இருப்பேன் அப்படின்னு வா சொல்றா. நாகி, ஒன்னு நினைச்ச பாவமா இருக்கு, ஒருவேளை உனக்கு உடம்பு சரியில்லாம போனான்னு கேட்கவும் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வா சொல்றா. சரி, இப்போ நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கறேன், நீ எரிக்காக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சதானு கேட்கவும், ஆமா அப்படின்னு அவன் சொல்றான். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு இசகாவா கேட்கவும், உண்மையாவா கேட்குற, ஆமா நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி ஆசமா கேட்கவும், அதை சொல்ல முடியாது அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இசகாவா ஒரு புத்திசாலி பொண்ணு அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை சொல்லாமலேயே இன்டெரக்டாவே அவங்க பண்றதை வச்சு அவ புரிஞ்சுக்கிடுறா. எரிக்காக்கும் நம்ம ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு அப்படிங்கிறது இசகாவாக்கு தெரியும். எரிக்கா தான் வாலண்டியரா இப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டா. பட் இசகாவாக்கும் நம்ம ஹீரோ கூட இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஆசமா வந்து இசகாவா லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே நான் உன் லவ்க்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இசகாவா சொல்றா. இசகாவா ஏதோ ஒரு பிளானை போட்டுட்டா. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.